கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தானியேல் புஸ்தகத்தின் முன்னுரையில் இருக்கிற 3வது பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, புஸ்தகத்தின் அமைப்பு பார்த்தோம். 2வதாக நம்ம பார்த்தது வரலாற்று பின்னணி. இன்றைக்கு 3வதாக பார்க்க போவது தானியேல் புஸ்தகத்தின் மைய கருத்து ஆகிய தீர்க்க தரிசனத்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு சிலையின் வடிவில் அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம விளக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு தாளந்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நேபுகாத்நேச்சர் ஒரு தீர்க்க தரிசனம் பார்க்குறாரு. அந்த தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அது ஒரு சிலையின் வடிவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சிலை சில உலோகங்களால் என்ன பண்ணப்பட்டிருக்குது, புரிய வைக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அது எந்த மிருகத்தோடு ஒப்பிடப்படுது அப்படிங்கிறத பற்றியும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த சிலையில் இருக்கிற தலை எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது பொண்ணாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது எந்த நாட்டை குறிக்குது அப்படின்னா பாபிலோன் நாட்டை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எந்த மிருகம் பெஸ்ட்டான மிருகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லா மிருகங்களை காட்டிலும் சிங்கம் எப்பயுமே பெஸ்ட்டானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்து அப்படின்னு பார்த்தோம்னா 66 ஆண்டுகள் ஆட்சி செய்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய வருடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிமு 606லேருந்து 538 வரைக்கும் இந்த ஆட்சி காலம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வர ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, மார்பும் புயமும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பொண்ணுக்கு அடுத்தது எது இருக்கும் அப்படின்னா வெள்ளி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வெள்ளி எதுவாக இருக்குது அப்படின்னா மேதிய பெர்சியாவாக இருக்குது. அது கரடிக்கு ஒப்பிடப்படுது. அதாவது சிங்கத்துக்கு அப்புறம் கரடி தான் பவர்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது சிங்கத்துக்கு அடுத்த பவர் கரடி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதனுடைய ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 208 ஆண்டுகள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆட்சி காலம் நடக்குது. அதனுடைய வருஷத்தை நம்ம பார்த்தோம்னா கிமு 538லேருந்து 331 வரைக்கும் இந்த ஆட்சி காலம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி அதுலேயும் சற்று குறைவான ஒரு ராஜ்யம் வருது. அது என்னன்னா வயிறும் தொடையும் உள்ள ஒரு உறுப்பை குறித்து அது உலோகங்களில் வெண்கலத்தை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எதை குறிக்குது அப்படின்னா கிரேக்கத்தை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது மிருகத்தோடு ஒப்பிடும்போது சிவிங்கி, அதாவது கரடிக்கு அடுத்தது பவர் கம்மியாக இருக்கிற ஒரு சிவிங்கியை குறிக்குது. இதனுடைய ஆண்டு எத்தனை அப்படின்னா ஆட்சி காலம் அப்படின்னாக்கா 163 ஆண்டுகள் ஆட்சி செய்து. இதனுடைய வருஷம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிமு 331லேருந்து 168 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு இன்னொரு ராஜ்யம் வருது. அது கால் ராஜ்யம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது இரும்புக்கு ஒப்பிடப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது ரோம பேரரசு கெடியும் பயங்கரமான ஒரு மிருகத்தை அது குறிக்குது. இதனுடைய ஆட்சி ஆண்டு எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 507 வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இதனுடைய ஆண்டு என்ன அப்படின்னா கிமு 168லேருந்து கிபி 476 வரைக்கும் இதனுடைய ஆட்சி முறை நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு இன்னொரு ராஜ்யம் வருது, கால் விரல்கள் பாதங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். களிமண் கலந்த ஒரு இரும்பு, அந்த உலோகம் இரும்பை காட்டிலும் சற்று குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எதுவாக இருக்குது அப்படின்னா சபையும் அரசும் சேர்ந்ததாக இருக்குது. இது பிரிந்து போன ராட்சியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது சின்ன கொம்பு போப்ரூம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யம் வருது, அது கல் ராஜ்யம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தானியேல் 2:34 சொல்லப்பட்டிருக்கு, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் சிலையை நொறுக்கியது, அது பெரிய மலையாய் நின்றது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அப்படிங்கும்போது இது தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா ஏன் ராஜ்யங்களை ஒரு அதாவது உறுப்புகளுக்கும் அந்த உலோகங்களுக்கும் மிருகங்களுக்கும் ஒப்பிடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா டைரெக்டாக அதை சொல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதில் சில விஷயங்கள் தேவன் வச்சுருக்காங்க. ஏன் தேவன் உள்ளார்த்தத்தை கொடுத்து இதை டைரெக்டாக சொல்லாமல் சொல்கிறாங்கங்கிறத வசனத்தின்படி பின்வரனால நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதை பற்றி நம்ம பார்த்தோம்னா 2 பேதுரு 1:20 சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் என்ன பண்ணணும், முந்தி அறிய வேண்டியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எந்த விதமான பொருளும் என்ன பண்ணுறதுக்கு சுய தோற்றத்தை உடையதாக இருக்காது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய உள்ளர்த்தம் என்னங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் வசனத்தில்
கொடுத்துருக்காங்க. எந்த வசனமும் ஜோடி இல்லாத இராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜோடி இல்லாத இராது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஆவி அப்படின்னா, அந்த ஆவி எங்கெல்லாம் இருக்கோ அது ஜோடி வசனம் கிடையாது. பரிசுத்தம் அப்படிங்கிறது வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதான் பரிசுத்தங்கிறதான் ஜோடி வசனம் கிடையாது. இப்போ சுய பொருளை உடையதா இருக்காதுன்னு சொல்லிட்டாரு தேவன். அதில வந்து தலை எதை குறிக்குது? அந்த வெள்ளி எதை குறிக்குது? அதாப்போல கரடி எதை குறிக்குது? அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, அ தேவனுடைய வேதத்திலேயே அதாவது ஆண்டவருடைய வார்த்தையிலேயே நெறைய விஷயங்கள வந்து வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பின்வர்றனால நம்ம பார்க்கலாம். இந்த 5 கால ஆட்சி அதாவது தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது 2300 ராப்பகல்னா என்ன? அப்படிங்கிறத பத்தியும் அதுக்கப்புறம் வந்து அத பத்தி நம்ம பார்த்தோம்னா 8ஆம் அதிகாரத்தில பார்க்குறோம். 1335 நாட்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத 12ஆம் அதிகாரத்தில பார்க்குறோம். 1290 நாட்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தானியேல் 12ஆம் அதிகாரத்தில பார்க்குறோம். 1260 நாள் அப்படிங்கிறது தானியேல் 7ஆம் அதிகாரத்தில நம்ம பார்க்குறோம். 70 வார தீர்க்க தரிசனங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தானியேல் 9ஆம் அதிகாரத்தில பார்க்குறோம். இதையெல்லாம் ஒவ்வொன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? வசனத்தின் மூலம் ஆராய போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் வந்து அடுத்தது ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டோம் அப்படின்னா, எருசலேமுக்கு தேவன் ஏன் இஸ்ரவேலர அனுப்பினாரு? அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? அதாவது எருசலேமியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவங்க வந்து தேவனுக்கு என்னலாம் செஞ்சாங்க? தேவன் ஏன் அவங்க மேல பற்றுதலா இருந்தாரு? ஏன் தேவன் வந்து எருசலேம வந்து தேர்ந்தெடுத்தாரு? அப்படிங்கிறத பத்தி நாம பின்வர்ற நாள்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இஸ்ரவேல்ல அ யோயாக்கிம், யோயாக்கின், எசேக்கியா வராருன்னு பார்க்குறோம். அவங்க 3 பேரும் எத்தனாவது ராஜாவா இருக்கிறாங்கன்னா, 17 அதாவது 18, 19, 20 அப்படிங்கிற ராஜாவா வராங்க. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த 17 ராஜாக்கள் யார் அப்படிங்கிறத பத்தியும் நாம இன்னைக்கு அடுத்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 20 ராஜாக்களை குறிக்கக்கூடியதா இருக்கு. 20வது ராஜா தான் கடைசி ராஜா. அதுவும் பாபிலோன் ராஜா சிறை கொண்டு போற சிதேக்கியா ராஜா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அத வந்து நம்ம தெளிவா பின்வர்ற நாள்ல படிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா, தீர்க்க தரிசனத்த நெறைய பேரு சபைகள்ல ஏன் சொல்றதில்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து தீர்க்க தரிசனத்த பத்தி சொன்னா